யோபு குறித்து நாம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்ம எல்லாம் நினைச்சிருவோம், நான் யோபு போல ஆண்டவரே நான் உருகிறேன், ஆண்டவரே நான் யோபை போல நான் எல்லாத்தையும் இழக்க தயார் உமக்கு வேண்டி அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள், பாடுகள், ஏதாவது பிரச்சனை, நோயெல்லாம் வரும்போது என்ன பண்ணிடுவோம், யோபுவை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நிறைய நேரத்தில் நம்ம பிரசங்கிக்கிறது உண்டு. நம்ம ப்ரேயர் பண்ணிடுவோம், ஆண்டவர்கிட்ட வேண்டிடுவோம், நம்மளே என்ன பண்ணிடுவோம், யோபுவை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நம்ம பிரார்த்திப்பது உண்டு. சமாதானம் நம்மளே சமாதானப்படுத்திக் கொள்வோம். ஆனா யோபு குறித்தான சில வேத ஆராய்ச்சியாளர்கள் எங்களுக்கு கற்றுத்தரும் போது, யோபு ரொம்ப சிறந்த மனிதன் தான். நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்ததுல, பிரமாணங்களை கடைபிடிப்பதுல மிகவும் கற்று தேர்ந்த ஒரு நபர் தான் யோபு அவர்கள். யோபு அவர் மட்டுமல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வேண்டி என்ன பண்ணிடுவாராம், அவர் எல்லா சடங்கும் செஞ்சு முடிச்சிருவாரு. என்ன சடங்கு வேணாலும் செஞ்சு முடிச்சிருவார். பாவ நிவாரண பலியா, போஜன பலியா, தகன பலியா, எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் தனக்கு மட்டுமல்ல தன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து முடிச்சிருவாராம். எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பாரா நியாயப்பிரமாணத்துல. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், யோபு 52 முதல் 53 தடவை நான் என்று சுயநீதி பேசினாராம். நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சு விட்டேன், நான் இப்படி தகன பலி கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லி யோபு 52 இருந்து 53 தடவை சுயநீதி பேசியிருக்க, நான் என்ற பயன்படுத்தியிருக்கார், வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாராம். ஆண்டவர் என்ன பண்றாரு, புத்திரர்களோட, தேவ புத்திரர்களோட மீட்டிங்ல பேசிட்டு இருக்காராம். பிசாசு அந்த வழியா அப்படியே வந்தானா, வந்துட்டு ரொம்ப கேஷுவலா ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. எக்ஸ்கியூஸ் மீன் கூட கேட்கல, ஆண்டவரே உள்ள வரலாமான்னு கூட கேட்கல. நேரா என்னப்பா எங்க இருந்து வர்றேன்னு கேட்டா, இப்பதான் நான் பூமியெல்லாம் சுத்தி முடிச்சு அப்படியே வரேன் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியுது, என்ன யோபு பார்த்திருக்க போல அப்படின்னு. உடனே ஆமாமா அவனை பார்த்திருக்கேன், அவன் ரொம்ப நல்லவன், நீதிமான், நியாயப்பிரமாணத்துல பக்கா அப்படிங்கிறாரு. இல்ல அவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும், அவன் சும்மாவா இருக்கான், ஏதோ பலன் வருது, பலன் கிடைக்கிறனால தானே இருக்கான். நீங்க கரெக்டா நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறனால அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துறீங்க, அதனால தான் அவன் அப்படி இருக்கான், இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான்ப்பா அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்ல. ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட பேசுற அளவுக்கு அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ரோல் இருந்துக்கு என்றால், நம்ம ஆதாம் செஞ்ச தவறு, ஆளுகையை, பூமியின் ஆளுகை அவங்கிட்ட போயிடுச்சு. யோபு மாட்டிக்கிட்டாரு. யோபு கிட்ட இருந்த தான் அப்படின்ற ஒரு சுயநீதி, நான் செஞ்சிருவேன், செஞ்சிட்டேன் அப்படின்ற சுயநீதி அவனை பிசாசு வட்டமிட செய்தது.